வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் நாளுக்குடையனுமான குரு 5ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மை தந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். குரு பார்வை 9ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான துலாம், உங்கள் ராசியான தனுசில் விழுகிறது. தந்தையின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 2-3 குடை சனி 3ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். சனியால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குழந்தைகள் உடல்நிலையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. வீண் விரயங்கள், அலைச்சல்கள் பயணங்களால் ஏற்படலாம். உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் ஒரு சமயம் இருப்பது கடினம். 4-12 குடைய செவ்வாய் 2ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடுமனை வாகனங்கள் வாங்க சிறந்த நேரம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு தைரியமும் கம்பீரமும் இருக்கும். 6-11 குடைய சுக்கிரன் மாத முதற்பகுதியில் உங்கள் ராசியான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 7-10 கூடிய புதன் மாத முதற்பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். ஆனால் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஆனால் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை. நினைத்தபடி வேலை மாற்றம், இடமாற்றம் இருக்கும். 9 கூடைய சூரியன் மாத முதற்பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இது மேன்மையான மாதம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 8 கூடைய சந்திரன் 10ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. 4இல் இருக்கும் மீன ராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னி கேதுவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 22, 23. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.